Hi business sisters, welcome to this new video. Swing trading காண்டி பிரத்யேகமா ஒரு வீடியோ போடுங்கன்னு பல தடவை பல சகோதரர்கள் கேட்டுக்கொண்டு என்னங்க இந்த வீடியோ வந்து சண்டே கொஞ்சம் ஜாலியா இருக்கிற நேரத்துல, அதாவது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல, மார்க்கெட் அவசியம் இல்லை, சில பேர் லீவ்ல இருப்பீங்க. இப்போ இது கொஞ்சம் ஜாலியாவே பேசி ஸ்விங் ட்ரேடிங் உடைய இதை சீரியஸா பார்த்துடலாம். அதே நேரத்துல வந்து இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. இது நீங்க வந்து சீரியஸா எடுத்துட்டு சொல்லிட்டு நீங்க ட்ரேட் பண்ணி லாஸ் போயிடக்கூடாது. இது லாஸ் ஒரு விஷயம் இல்ல, இது வந்து ஸ்டாப் லாஸே இல்லாம பண்றதுதான். இதுல உள்ள சில விஷயங்களை நீங்க எடுத்துக்கிட்டு இதுல இருந்து நீங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜியை நீங்க ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்க ஃபைனான்சியல் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. ரிஸ்க் தெரியாம எந்த ட்ரேடிங்லயும் இறங்கிடும். சரி, இந்த ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்தவரை நான் வந்து ஒரு 7 ரூல்ஸ் வச்சிருக்கிறேன். அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நம்பர் 1 வந்து சார்ட் லிங்க்ல ஃபில்டர் பண்ணுவேன். அதை நம்ம பார்ப்போம், நம்ம பின்னாடி பார்ப்போம் ஒன்று பை ஒன்னா. அப்புறம் வந்து ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஸ்கிரீனர்ல வந்து ஃபண்டமெண்டலா செக் பண்ணுவேன். அதுக்கப்புறமா மணி கண்ட்ரோல்ல செக் பண்ணுவேன் ஃபண்டமெண்டலா. இது எல்லாமே ஓகே ஆனதுக்கு அப்புறமா 3 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா 45 டிகிரில இருக்கான்னு பார்ப்பேன். மூவ்மெண்ட் வந்து 45 டிகிரில இருக்கான்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் 50 மூவிங் ஆவரேஜ்க்கு மேல இருக்கணும். இது 5வது. 6வது 10% அது லைஃப் டைம் ஹைக்கு மேல இருக்கணும். இது இவ்வளவு சம்பவம் 10% ஈஸியா ரீச் ஆகணும். இது 8வது நம்ம ப்ராஃபிட் புக் பண்ற இடம் அன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே டோஜி கேண்டில் போட்டுச்சுன்னா 10% வந்துட்டாலும் சரி, 7-8% வந்துட்டா கூட புக் பண்ணிடுவோம். இதுதான் ஒரு 7 கண்டிஷனு. இப்போ சொன்னது நான் வேகமா இருந்தா கூட கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி அது என்ன சொன்னாங்கிறத பாத்துங்க. நான் சொல்றதுதான், மறக்காம லைக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த சார்ட் லிங்க்குடைய இது வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், பார்த்து கிளிக் பண்ணி கத்துக்குங்க. அப்படி இல்லாட்டி லிங்க் வேணும்னு போடுங்க, நான் வந்து லிங்க் பிரத்யேகமா நான் போடுறேன். அப்படி இல்லாட்டி இந்த வீடியோ வந்து புஷ் பண்றதுக்காண்டி ஸ்விங் இல்லாட்டி ஒரு ஸ்டார், ஒரு ஹார்ட், ஓகே இது எதையாவது போடுங்க. போடும்போது இது நிறைய பேருக்கு வீடியோ போய் ரீச் ஆகும். அதுக்காக இப்போ போயிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் சார்ட் லிங்க் சொன்னல, இந்த இடம் தான் இந்த சார்ட் லிங்க். இதை நான் பண்ணியிருக்கேன் பாருங்க. டெய்லி க்ளோஸ் கிரேட்டர் தென் டெய்லி ஓபன், டெய்லி லோ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1 டே லோ, டெய்லி க்ளோஸ் லெஸ் தென் டெய்லி மூவிங் ஆவரேஜ் 25, அப்புறம் 50, 100, 200 இப்படி ஃபுல்லா நான் வந்து ஒரு போட்டு வச்சிருக்கேன். போட்டு வச்சுட்டு இதை வந்து ஃபில்டர் பண்ணி இப்படி கொடுக்கும். இப்போ என்ன ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்க. CHCL லிமிடெட், ஃபோர்டிஸ் ஹெல்த்கேர் லிமிடெட், ரியசன்ஸ் லிமிடெட், ஹிண்டால்கோ, ஐசிஸ். இதை வந்து வால்யூம் பார்ப்பேன். வால்யூம் வந்து 1000 ரூபாய்க்கு 1 லட்சமாவது இருக்கணும். அப்போ 2000 50,000, 100 10 லட்சம், இப்படி வால்யூம் இருக்கணும். இது எதுக்குண்டா வால்யூம் இல்லாத ஸ்டாக்ல போய் நம்ம மாட்டிக்க கூடாது, அதுக்காக வேண்டி. அதுக்கு அடுத்ததாக நம்ம ஒன் பை ஒன்னா போயிடலாம். அடுத்தது ஸ்கிரீனர்ல போயிடுவேன். ஸ்கிரீனர்ல போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு TCS அடிப்போமே. இது மார்க்கெட் கேப்பும் டெப்டும் 5%க்கு அதிகம் இல்லாம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது அதிகம் இல்லாம இருக்கு. அடுத்தது வந்து FI, DI அண்ட் ப்ரொமோட்டர், இது 3 70% மேல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இது பாருங்க 70, 80, 95% அவங்க 3 பேர் கையில தான் இருக்கு TCS. பாக்கி 5% தான் நம்ம வாங்குறதும் விற்கிறதும் டெய்லி விளையாண்டுட்டு இருப்பாங்களே இன்ட்ராடே, இது நடந்துட்டு இருக்கு. அப்புறம் PG ரேஷியோ ஒன்னா ரேட் அதிகமா இருந்தா இது கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்போ நம்ம ஸ்விங் ட்ரேடிங்காண்டி இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் PG ரேஷியோ, அப்புறம் வந்து டிவிடெண்ட், இதெல்லாம் வந்து கொஞ்சம் புது ஸ்டாக்ஸ், பிரச்சனை ஸ்டாக்ஸ்னா கண்டிப்பா பார்க்கணும். இந்த மாதிரி ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் பெரும்பாலும் அதை இது பண்ண மாட்டேன். இதுக்கு அடுத்துட்டு மணி கண்ட்ரோல் போயிடுவேன். மணி கண்ட்ரோல்ல நமக்கு ப்ரோமோட் ஹோல்டிங்ஸ் இதெல்லாம் நம்ம செக் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இது பாருங்க TCS பேலன்ஸ் ஷீட் போயிடுவேன். TCSல இந்த இடத்துல பிரச்சனை எது இருந்தா இந்த இடத்துல வந்துடும். நமக்கு ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா இதுல காமிப்பாங்க. இது எல்லாத்தையும் படிச்சு பார்த்துக்க வேண்டியதான். இது ஹோல்டிங்ஸ், இது பேலன்ஸ் ஷீட் கிளிக் பண்றேன். இதுல வந்து டெப்ட் தெரிஞ்சிடும் நமக்கு. லாங் டேர்ம் பாரிங்ஸ், ஷார்ட் டேர்ம் பாரிங்ஸ் இதெல்லாம் 0 இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கணும், நம்மளே கொஞ்சம் கத்துக்கிட்டு செய்யணும். ரைட்டா? சரி, வீடியோ பெருசா போயிடக்கூடாது. ஆல்ரெடி 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள நான் முடிக்கணும். சரி, இது இல்லாம சில ஸ்டாக்ஸ் மட்டும் நம்ம இப்ப பாத்துருவோம். ஒரு நிஃப்டி 50ல ஒரு 5 செக்டர், IT செக்டர், FMCG செக்டர் அண்ட் ஆட்டோ செக்டர், பார்மாக் செக்டர், கோல்டு சம்பந்தமா ஒரு 5 ஸ்டாக்ஸ் நான் வந்து அப்ப பார்த்துட்டோம்னா நமக்கு ஒரு ஈஸியா புரிய வரும். அதுக்காக வேண்டி இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாக்காக TCS நம்ம பார்த்துவோம். இந்த சார்ட்ல TCS. ஓகே, TCS வந்து இப்போ வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு உகந்தது இல்லாம இருக்கு. இது ஒரு கொஞ்சம் செப்டம்பர் மாசத்துல இந்த இடம் பாருங்க. இது முன்னாடியே சார்ட் வரைஞ்சு வச்சதுதான். இந்த இடத்துல 2024 ஜனவரி மாசத்துல இங்க 50 மூவிங் ஆவரேஜ்க்கு மேல 45 டிகிரி கரெக்டா மார்க்கெட் மூவ் ஆச்சு. நான் முதல்ல சொன்னேன்ல, இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஒரு ரைசிங் சேனல் பேட்டர்ன் போட்டு போகணும். 45 டிகிரி மேல் அப்படி இந்த மாதிரி போகணும்.
அப்போ இந்த இடத்துல 15 மூவிங் ஆவரேஜுக்கு மேல கிரீன் கேண்டில் போட்டுக்கணும், இந்த ஆரோ போட்டிருக்கோம் பாருங்க, இந்த மாதிரி போட்டுக்கணும். அப்போ நம்ம 10% ப்ராஃபிட் இங்க பிடிச்சிக்கணும். சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு டோஜி கேண்டில் போட்டுருக்கு பாருங்க, டோஜி கேண்டில், அதாவது எண்ட் ஆஃப் த டேல டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருந்தா அப்போ டக்குன்னு ஒரு 3 o'clock எக்ஸிட் ஆயிடணும். அதான் ப்ராஃபிட் புக்கிங். அதாவது 10% மேல 9% இருந்தா கூட பரவாயில்ல, எக்ஸிட் ஆகிறது நல்லது. ஏன்னா சில நேரத்துல இவ்வளவு தூரம் வந்துட்டு மார்க்கெட் கீழே இறங்கிடும், 9% வரைக்கும் போயிட்டு கீழே வந்து இல்ல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா வரத்தான் செய்யும். சரியா? அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் நான் கடைசியா சொல்றேன். ஒரு வேளை நமக்கு சரி பார்த்து வராட்டி நான் என்ன பண்ணுவேன், 10% போகாம சிலது கீழே இறங்கணும், அதை நான் கடைசியா சொல்றேன். அப்பதான் இப்போ வந்து ஐடி செக்டர் நம்ம பார்த்துட்டோம். இன்னொரு இன்ஃபோசிஸ் பார்த்துருவோம். அடிக்கடி நிறைய பேர் நம்ம பார்க்கறது என்ன, டிசிஎஸ்ல இருந்து ஒர்க் பண்ணவர் இன்ஃபோசிஸ், அவரை பார்த்துருவோம். இவங்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு முன் உதாரணங்கள், நம்மள மோட்டிவேட் பண்ற ஆட்கள். சரியா? இந்த இடம் பாருங்க, ஆகஸ்ட்ல இந்த இடத்துல 50 மூவிங் ஆவரேஜ் மேல ஒரு கிரீன் கேண்டில் போட்டிருக்கு, 45 டிகிரி மூவ்மெண்ட். இந்த இடத்துல இருந்து 45 டிகிரி மூவ்மெண்ட் இங்க வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிருக்கலாம். சரியா? இது ரெண்டாவது இன்ஃபோசிஸ். மூணாவது ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் பார்ப்போம், எஃப்எம்சிஜிக்கு. இது இப்பெல்லாம் ஒரே ரேஞ்ச் தான் போட்டுட்டு இருந்தது. இது பாருங்க, ஆகஸ்ட் மாசத்துல இங்க வந்து ஒரு பிரைசிங் சேனல் போட்டது, 45 டிகிரி மூவ்மெண்ட், 50 மூவிங் ஆவரேஜுக்கு மேல. அதுக்கப்புறம் இங்க ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு கரெக்டா 10% போச்சு. சரியா? இது வந்து எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ். நான் சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இது வரைக்கும் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், இந்துஸ்தான் லிமிடெட், இது எல்லாமே ஓரளவு ப்ளூ சிப் ஸ்டாக்ஸா தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு டெப்ட் 5% கீழே, மற்ற ரேஷியஸ் நல்லா இருக்கும், இதெல்லாம் இருக்கு. நான் வந்து நிப்டி 50 நல்ல ஒரு ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம், எக்ஸாம்பிள் காண்டி, ஒரு மோட்டிவேஷன் காண்டி. சரியா? நிறைய ஸ்டாக்ஸ் வரும். இப்ப பாருங்க, எக்கச்சக்கமா வந்திருக்கு. ஜிஹெச்சிஎல் வந்திருக்கு, ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் வந்திருக்கு, இப்படி நிறைய இடிஎஃப் எல்லாம் விட்டுருங்க, அப்புறம் இண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கு, ரீசர்ச் குளோபல் லிமிடெட் வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு திங்கக்கிழமைக்கு எடுக்கிறதா இல்லைன்னு முடிவெடுக்கும். சரியா? அடுத்தது வந்து இந்த மாருதி சுசுகி ஆட்டோ செக்டர்ல இருந்து ஒண்ணு பாத்திரலாம். மாருதி சுசுகி இந்த இடம் இப்ப நல்லா மேல ஏறி போய் கிடக்குது. இதெல்லாம் ரேஞ்ச் மார்க்கெட்டா தான் ரொம்ப நாளா இருந்தது. மார்ச் மாசத்துல இது பாருங்க, இந்த இடத்துல 50 மூவிங் ஆவரேஜ் மேல போட்டுது, இங்க 10% ப்ராஃபிட். இந்த இடத்துல டோஜி கேண்டில் மாதிரி அதுக்கு பாருங்க, டோஜில தான் புக் பண்ணணும் இல்ல, 10% ப்ராஃபிட் வந்துட்டாலே புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். அதுதான் இதோடைய கான்செப்ட். அடுத்தது வந்து ஆட்டோ செக்டர் ஒன்று பார்த்துட்டோம். HCL டெக், நிறைய பேர் இதை ஸ்டாக்ஸ் வச்சிருப்பாங்க. எந்த ஒரு ஸ்டாக்கையும் நான் வாங்கி இருக்கேன்னு சொல்றது கிடையாது. ஐ எம் நாட் செபிஜி பர்சன், இது அடிக்கடி சொல்றது. இது பாருங்க, 45 டிகிரி மூவ்மெண்ட் நல்ல ஒரு போட்டு போயிருக்கு, 50 மூவிங் ஆவரேஜுக்கு மேல கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் 10% ஈஸியா வந்தது. அடுத்தது ஒரு பார்மா செக்டர் பார்த்துடலாம். நிப்டி 50 ஸ்டாக்லயும் நம்ம பார்க்கணும். சன் பார்மா, எஸ், இதோடைய மூவ்மெண்ட்ஸ் பாருங்க, ரேஞ்ச் போட்டுட்டே இருக்கு இவனால. இதோடைய 2024ல இதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. எப்ப சான்ஸ் கிடைக்குதோ அப்ப மட்டும் தான் எடுக்கணும். இது உதாரணத்துக்காக மட்டும் தான் நிப்டி 50 ஸ்டாக் சொல்றேன், அடிக்கடி சொல்றேன். இது வந்து 4 ஸ்டாக் சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த கிரைட்டீரியால எனக்கு வந்தா நான் ட்ரேட் பண்ணுவேன். நீங்க உங்களுடைய ரூல்ஸையும் மாத்திக்கிங்க, உங்களுடைய அனுபவத்தை பாருங்க, பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க, எழுதி வைங்க, எல்லாமே பண்ணுங்க. சரி, நான் கடைசியா ஒண்ணு சொல்றேன்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறம் நம்ம ஒரே ஸ்டாக் டைட்டான் லாஸ்ட்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது சொல்லிடுறேன். இப்போ ஒருவேளை நான் இப்படி எடுத்துட்டேன், சன்பார்மால இங்க எடுத்துட்டேன், ஆனா மார்க்கெட் வந்து எனக்கு சாதகமா இப்படி போகாம கீழே வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்டா, இத பாருங்க, கீழே வந்து விட்டால் இப்படி கீழே வந்துருச்சுண்டா நான் வந்து ஆவரேஜ் பண்ணுவேன், 2 டைம்ஸ் ஆவரேஜ் பண்ணுவேன். இது என்னுடைய ரூல்ஸ், நீங்க மாத்திக்கலாம். நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வெளியே வந்துடலாம், எது வேணாலும் உங்களுடைய இது ப்ராப்ளம் பண்ணிக்கலாம். ஒருவேளை இப்ப அந்த 1000 ரூபாயில வாங்குறது 500 ரூபாய் வந்து விட்டால் நான் 50 மூவிங் ஆவரேஜுக்கு மாத்திடுவேன். அதாவது 50% ஸ்ட்ராட்டஜிக்கு மாத்திடுவேன். அதாவது பிரைஸ் இருந்து 500 ஆச்சுன்னா அது 50% ஸ்ட்ராட்டஜிக்கு மாத்திட்டு அதை அப்படியே விட்டுடுவேன். அங்க ஒரு ஆவரேஜ் பண்ணிட்டு எப்ப 100% வருதோ அப்பதான் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இதுதான் என்னுடைய பாலிசியா இருக்கு. கடைசியா டைட்டான் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கடைசியா சில விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு முடிப்போம். பாருங்க, டைட்டான் வந்து இப்ப ரேஞ்ச் போட்டது இருக்கு. முன்னாடி இந்த இடத்துல நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சது, 50 மூவிங் ஆவரேஜுக்கு மேல ஈஸியா ப்ராஃபிட் கிடைச்சது. சரியா? சரி, இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப காலமா நான் பண்ணிட்டு இருக்கிறது, நிறைய பேருக்கு தெரிஞ்சது, வருஷங்கள் 2 வருஷம் 3 வருஷமா. இதுக்கு எல்லாமே பொறுமை அவசியமா வேணும். ஏன்னா நம்ம நினைச்ச மாதிரி ஒரே நாள்லயே இந்த 10% கிடைச்சிடாது. ஒரு வாரத்துல கிடைக்காது, ஒரு மாசத்துல கிடைக்காது. சிலது வந்து ஒரு நாளையும் கிடைச்சிடலாம், ஒரு வாரத்திலயும் கிடைச்சிடலாம், ஒரு மாசத்துலயும் கிடைக்கலாம், 3 மாசம் ஆகும். சிலது நான் 3 வருஷம் கூட வெயிட் பண்ணியிருக்கேன். டாடா கன்சியூமர் ஒரு
தடவை மேல ஸ்விங் ட்ரேடிங்ல எனக்கு கிடைச்சிட்டு கீழே ஃபுல்லா போயிடுச்சு. அதுக்கப்புறமா 3 வருஷம் வெயிட் பண்ணி தான் என்னுடைய ரைஸ்க்கே வந்தது. அதை 50% ஸ்ட்ராட்டஜியா மாத்தி 100% ப்ராஃபிட் பண்ணாங்க. இது தெரிஞ்சுக்கங்க ஒரு விஷயம். அதனால இதுக்கு பொறுமை வேணும். ரெண்டாவது, உங்க குழந்தைய நீங்க எப்படி வளர்ப்பீங்களோ கண்ணுங்கருத்துமா, அதே மாதிரி இந்த ஒவ்வொரு ஸ்டாக்கையும் நீங்க கண்ணுங்கருத்துமா நீங்க தான் செலக்ட் பண்ணணும், நீங்க தான் முடிவெடுக்கணும், ரிஸ்க் தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லாட்டி ஒரு ஃபைனான்சியல் அட்வைஸ் கேட்டு அவர் பொறுப்பு கேட்டுங்க. அவர் செபி ரிஜிஸ்டர் ஆனார். சரியா? இந்த வீடியோ பயனுள்ளதா நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.